கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்று கர்த்தராகிய தேவன் உணர்த்தின காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இந்த நாளுக்குரிய படியை அளந்து போடுங்கப்பா என்று இரு கரத்தை ஏந்தி நாம் நிற்போம் என்றால் அவர் தருகிறதான ஆசீர்வாதங்களின் பங்கை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். பரிபூரணம் என்று சொல்லும் போது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள், செல்வ செருக்குகள் நம்முடைய கரங்களில் தேவன் தரும்போது சில வேளை நாம் எவ்விதமாக மாறிவிடுகிறோம். ஆண்டவரை பார்த்தே நீர் யார்? காரணம், என்னுடைய திறமை தாளந்தெல்லாம் நான் சம்பாதித்திருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருகிறது உண்டு. ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறது? தரித்திரப்படுகிறதுனால் திருடி, இல்லாமையினால் நான் ஒரு திருடனாக மாறிவிடாதபடி அப்பா நீர் என்னை காத்து கொள்ளுங்க என்று கேட்கவும் 2 காரியங்கள். செல்வ செருக்கினால் அவரை மறுதலிக்காதபடி காத்து கொள்ளுங்க, இல்லாய்மையினால் நான் திருடனாக மாறிவிடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று 2 காரியங்களிலும் நாம் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 3வது நம்ம என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய படியை எனக்கு நீங்க அளந்து போடுங்கப்பா என்று இரு கரம் ஏந்தி நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை போதுமானவராக அவர் இருந்து நமக்கு பகிர்ந்தளிக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஆம், நாமும் இரு கரம் நீட்டி, ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய படியை, இந்த நாளுக்குரிய பாதுகாப்பை நீங்க அளந்து போடுங்கப்பா என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை அபரீதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.